கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த காலை பொழுதிலும் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது சங்கீதம் அதனுடைய 22வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தாவே, நாங்கள் உம்மையே நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் உம்மையே நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என் கண்பானவர்களே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே கர்த்தாவே என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த 33வது சங்கீதத்தை தேவ மனிதன் எழுதுகிற பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. அப்ப சங்கீதக்காரனாகிய தேவ மனிதனுக்கு கர்த்தர் மேல் ஒரு நம்பிக்கை உண்டு. நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாக என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ மனிதனாகிய தாவீதுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை சரியான புரிதல், தாவீதுக்கு ஆண்டவரை குறித்த புரிதலும் சரியான அறிவுக்குள் அதிகமாகவே இருந்தது. ஆண்டவர் மீது அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வைத்திருந்தார் என்று நம் வேதத்திலே படிக்கிறோம். அந்த ஆண்டவர் மேல் அதிகமான நம்பிக்கையும் அதிகமான ஒரு விசுவாசத்தையும் வைத்திருந்தபடியால் அவர் சொல்லுகிறார், நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் குடும்பத்தின் மேல் இருப்பதாக, எங்கள் ஜீவிதத்தின் மேல் இருப்பதாக என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ என் கண்பானவர்களே, தேவ மனிதனாகிய தாவீது கர்த்தரை எப்படியெல்லாம் அறிந்து கொண்டார். அவர் சொல்லுகிறார், உம்மை நம்பி இருக்கிறபடியே. அப்போ கர்த்தர் மேல் தாவீதுக்கு இருந்த நம்பிக்கை என்ன? தாவீதுக்கு கர்த்தர் மேல் இருந்த விசுவாசம் என்ன? தாவீது கர்த்தரை எப்படி அறிந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் படிக்க போகிறோம். இந்த கர்த்தாவே என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் படிக்க போகிறோம். கர்த்தரை தாவீது எப்படியெல்லாம் அறிந்து கொண்டார் என்று நாம் படிக்க போகிறோம். முதலாவதாக 8வது சங்கீதத்தில் 1 முதல் ஸ்தோத்திரம் 8வது சங்கீதத்தில் 1 முதல் 9 வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது, உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப 8வது சங்கீதத்திலே 1வது வசனமும் 9வது வசனமும் சொல்லுகிறது, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே என்று அவர் எழுதுகிறார். அப்ப 33வது சங்கீதத்திலே வாசித்தோம், கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. அப்ப தாவீதுக்கு கர்த்தர் மேல் இருந்த நம்பிக்கை எப்படி இருந்தது? தாவீதுக்கு கர்த்தரை குறித்த அறிவு, தாவீதுக்கு கர்த்தரை குறித்த ஒரு தெளிவு, அந்த கர்த்தரை எப்படி அறிந்து கொண்டார் என்று பார்க்கும் பொழுது 8வது சங்கீதத்திலே 1 வசனத்திலையும் 9ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே. அப்ப தாவீது அந்த இடத்துல கர்த்தரை எப்படி அறிந்து கொண்டார் என்று பார்க்கும் பொழுது எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உரிமையாக சொல்லுகிறார், விசுவாசத்தோடு சொல்லுகிறார். அவர் அந்நிய தேவன் அல்ல, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்வது போல ஸ்தோத்திரம், இவர் சொல்லுகிறார், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே. அப்ப தனக்கு மாத்திரம் ஆண்டவர் அல்ல, என் குடும்பத்திற்கும் அவர் ஆண்டவராய் இருக்கிறார். எனக்கு மாத்திரம் ஆண்டவர் அல்ல, என் தேசத்திற்கு அவர் ஆண்டவராய் இருக்கிறார். எனக்கு மாத்திரம் ஆண்டவர் அல்ல, என்னை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கும் என்னை சூழ்ந்திருக்கிற எல்லா மக்களுக்கும் அவர் ஆண்டவராய் இருக்கிறார். அப்ப ஆண்டவராகிய கர்த்தரை ஸ்தோத்திரம் அவர் சொல்லுகிறார், தனக்காக மாத்திரம் அவர் ஆண்டவர் அல்ல, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே. அப்ப தாவீது முதலாவது ஆண்டவரை எப்படி அறிந்து கொண்டார்னு சொன்னா, எனக்கு மாத்திரம் ஆண்டவர் அல்ல, என் குடும்பத்திற்கு அவர் ஆண்டவராய் இருக்கிறார்.
ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுக்கு அவர் ஆண்டவராய் இருக்கிறார். என் ராஜ்யத்திற்கு அவர் ஆண்டவராய் இருக்கிறார். என் தேசத்திற்கு அவர் ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே என்று சொல்லி பன்மையில் அவர் சொல்லுகிறார். அப்ப முதலாவது அவர் தனிப்பட்ட விதத்திலே பிரித்து பார்க்காமல் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே என்று சொல்லி அவர் யாவருக்கும் சமமான ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் எல்லாருக்கும் தேவனாய் இருக்கிறார் என்பதை அவர் அறிந்து கொள்ளுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 5:8 அதிகாரம் 2 குஷ்டரோகி, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நான் சுத்தமாகும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டுக்கொள்ளுகிறார். அப்ப அந்த இடத்துல புதிய ஏற்பாட்டில் குஷ்டரோகியில் எப்படி ஆண்டவரே என்று அழைத்தார்களோ இந்த இடத்துல எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே என்று அழைக்கிறார். 18வது சங்கீதத்திலே 18வது சங்கீதத்திலே 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் அப்படின்னு அவர் எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், முதலாவது தாவீது கர்த்தரை எப்படி அறிந்து கொள்ளுகிறார்? அவர் எனக்கு மாத்திரம் ஆண்டவர் அல்ல, என் குடும்பத்திற்கும் என் தேசத்திற்கும் என் ஜனத்திற்கும் என் ராஜ்யத்திற்கும் அவர் ஆண்டவராய் இருக்கிறார். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே. இரண்டாவது, இந்த தாவீது கர்த்தரை எப்படி அறிந்து கொள்ளுகிறார்? 18வது சங்கீதத்திலே முதல்ல வசனத்தில் வாசிக்கும் பொழுது என் பலனாகிய கர்த்தாவே அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப இரண்டாவது, கர்த்தரை அவர் எப்படி அழைக்கிறார்? என் பலனாகிய கர்த்தாவே. அந்த இரண்டாவது, கர்த்தரை எப்படி அறிந்து கொள்ளுகிறார்? என் பலனாகிய கர்த்தாவே. என்னுடைய பலகீனமான நேரங்களில் அவர்தான் என் பலனாக இருக்கிறார். ராஜாங்கத்திலே பலகீனங்கள் வரும் பொழுது, தேசத்திலே பலகீனங்கள் வரும் பொழுது, குடும்பத்திலே பலகீனங்கள் வரும் பொழுது, சரீரத்திலே பலகீனங்கள் வரும் பொழுது, என் சிந்தையிலே பலகீனங்கள் வரும் பொழுது, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்ந்து போகிற பொழுது, இனி அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்தது, அவ்வளவுதான் என் ஜீவிதங்கள் முடிந்தது என்று சொல்லி நான் வனாந்திரத்தில் ஓடின காலகட்டங்களில் எல்லாம் அவர் எனக்கு பலனாகிய கர்த்தராக இருந்தார். என் பலனாகிய கர்த்தாவே என்று அழைத்தார். அப்ப ஆண்டவர் தாவீது கர்த்தரை எப்படி அறிகிறார்? அவர் கர்த்தரை ஒரு ஸ்ட்ரென்த்தா பார்க்கிறார். அவர் தான் எனக்கு பலனானவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 81வது சங்கீதம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம், பலனாகிய கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். அப்ப எனக்கு அன்பானவர்களே, அவர் நம்ம அனைவருக்கும் அவர் ஆண்டவராய் இருக்கிறார். இரண்டாவது, அவர் நமக்கு பலனான ஆண்டவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று சொல்வது போல, ஸ்தோத்திரம், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். அதைத்தான் தாவீது அங்கு சொல்லுகிறார், என் பலனாகிய ஆண்டவரே, என் பலனாகிய கர்த்தாவே. ஸ்தோத்திரம். மூன்றாவதாக 84வது சங்கீதத்திலே ஸ்தோத்திரம் வாசிக்கும் பொழுது 84வது சங்கீதத்திலே 1 முதல் ஸ்தோத்திரம் 1 முதல் அங்கு 3 வரை வாசித்து பார்க்கும் பொழுது, சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று வேதத்தில் படிக்கிறோம். மூன்றாவது, கர்த்தரை எப்படி அறிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே. பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு வருகிற பொழுது, எப்பொழுது அவர்கள் அடிமை தேசத்திலிருந்து புறப்பட்டார்களோ அங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தருடைய சேனை புறப்பட்டது என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப ரட்சிக்கப்பட்டவர்களே ஒரு சேனையாக இருக்கும் பொழுது நாம் ஆராதிக்கிற தெய்வம் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். யுத்தத்திலே பராக்கிரமம் உள்ள கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். யுத்தத்திலே பராக்கிரமம் உள்ள ஒரு கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வேதத்தில் பல இடங்களில் வாசிக்கிறோம், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்ற வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சேனைகளின் கர்த்தராக அவரை அறிந்து கொள்ளுகிறோம். நான்காவது 9வது சங்கீதத்திலே 13வது வாக்கியம் இவ்விதமாய் சொல்லுகிறது, மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் கலிகூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என் பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். மூன்றாவது அங்கு சொல்லப்படுகிறது, தூக்கி விடுகிற கர்த்தாவே, மரண வாசல்களிலிருந்து தூக்கி விடுகிற கர்த்தாவே, பலகீனத்திலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, பண நெருக்கடியிலிருந்து
இருந்து, பொருளாதார நெருக்கடியிலிருந்து, உபத்திரவத்திலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் நம்மை தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு முறை பேதுரு, ஆண்டவரே உம்மை போல நானும் கடலில் மீது நடக்க வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது பேதுரு இறங்கி நடந்து போனார். அவிசுவாசத்தினால் அவர் தண்ணீரிலே மூழ்கின பொழுது கர்த்தர் அவனை தூக்கி விட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருவேளை பண நெருக்கடியிலே விழுந்திருக்கலாம், பொருளாதார நெருக்கடியிலே விழுந்திருக்கலாம், பரிசுத்தத்திலே விழுந்திருக்கலாம், ஸ்தோத்திரம். ஒருவேளை சூழ்நிலைகளின் நிமித்தமாக விழுந்திருக்கலாம். நீங்கள் எதிலே விழுந்திருந்தாலும் ஸ்தோத்திரம், உங்களை தூக்கி விடுவதற்கு தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். உங்களை தூக்கி நிலைநிறுத்துவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை மரணத்தின் விளிம்பில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். மரண வாசல்களில் இருந்தும் கூட உங்களை தூக்கி விடுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது சங்கீதத்திலே 14வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்க வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, என் கண்மலையும் என் மீட்புறமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. அப்ப அடுத்ததாக ஸ்தோத்திரம், ஆண்டவரை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும், எப்படி அறிந்து கொள்கிறார்? என் கண்மலையும் என் மீட்புறமாகிய கர்த்தாவே. அப்ப தேவ மனிதனாகிய தாவீது ஆண்டவரை எப்படி பார்க்கிறார், எப்படி அறிந்து கொள்ளுகிறார்? நீரே என் கண்மலையும் ஸ்தோத்திர, நீரே என் மீட்புறமாகிய கர்த்தராய் இருக்கிறீர். அப்ப ஒரு முறை சொல்லுகிறார், நீரே வந்தடையத்தக்க என் கண்மலையாய் இரும் என்று. அப்ப கண்மலையின் மேல் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். சேற்றில் வாழுகிற நம்மை, பாவத்தில் வாழுகிற நம்மை தூக்கி கண்மலையின் மேல் நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்ப தாவீது ஆண்டவரை சாதாரணமானவராக பார்க்கவில்லை. நீரே என் கண்மலையும் நீரே என்னுடைய மீட்புறமாய் இருக்கிறீர். எவ்வளவு பெரிய நெருக்கடியில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆபத்திலே நான் இருந்தாலும், எவ்வளவு பெரிய சோர்வுகளில் இருந்தாலும் என்னை ஸ்தோத்திரம் மீட்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உன் மீட்பராய் இருக்கிறார் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். அவரே நம்முடைய கண்மலையும் நம்முடைய மீட்புறமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 30வது சங்கீதம் அதனுடைய 12வது வாக்கியம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். 12வது வாக்கியம், என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்ததாக அந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, ஸ்தோத்திர, சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லும் பொழுது, என் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல, என் தேவனாகிய கர்த்தாவே, அவர் எனக்கு தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். சில இடங்களிலே பன்மையில சொல்லுகிறார், சில இடங்களிலே உரிமையாய் சொல்லுகிறார். என் தேவனாகிய கர்த்தாவே, என்றென்றைக்கும் நான் உம்மை துதிப்பேன், என்றென்றைக்கும் நான் உம்மை ஆராதிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 35வது சங்கீதத்திலே 5வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அந்த இடத்துல கவனித்து பார்க்கும் பொழுது 31வது சங்கீதத்திலே 5வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப 31ஆம் சங்கீதத்திலே கர்த்தரை தாவீது எப்படி அறிந்து கொள்ளுகிறார்? சத்தியபரனாகிய கர்த்தாவே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். இதை தாவீது இந்த காலகட்டத்திலே சொல்லுகிறார். நான் ஆராதிக்கிற தெய்வம் சாதாரணமானவர் அல்ல, அவர் சத்தியபரனாகிய கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த காலை பொழுதிலே தாவீதுக்கு ஆண்டவரை குறித்து சரியான ஒரு புரிதலும் சரியான ஒரு அறிவும் இருந்தபடியால் தான் ஆண்டவர் அவரை மிகவும் ஆசீர்வதித்தார். அப்ப தாவீது கர்த்தரை எப்படி பார்க்கிறார்? ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, இரண்டாவது என் பலனாகிய கர்த்தாவே, மூன்றாவது சேனைகளின் கர்த்தாவே, நான்காவது என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, ஐந்தாவது என் கண்மலையும் என் மீட்புறமாகிய கர்த்தாவே. ஸ்தோத்திரம். அடுத்தது என் தேவனாகிய கர்த்தாவே. அடுத்ததாக சொல்லுகிறார் சத்தியபரனாகிய கர்த்தாவே. இந்த அன்பானவர்களே, எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நாம் ஏற்றுக்கொண்டவங்களாய் மாத்திரம் இருக்கக்கூடாது. வேதத்தை வாசித்து இந்த தாவீதை போல ஆண்டவரை பல விதங்களிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை இன்னும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அவரை பார்க்கும்படி, ஸ்தோத்திர, வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எந்த மனிதனையும் தேறினவனாக நிலைநிறுத்துவதே உபதேசமாய் இருக்கிறபடியால் ஒவ்வொரு நாளும் நம் வேதத்தை வாசித்து நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற பொழுது, அவரை அறிகிற அறிவில் வளருகிற பொழுது, ஸ்தோத்திரம், அவர் நம்மை மாசற்றவர்களாக நிலைநிறுத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். தாவீதின் வாழ்க்கையில ஆண்டவர் எப்படியெல்லாம் தம்மை வெளிப்படுத்தினாரோ அதே போல இந்த பகல் வேளையிலே தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக நன்றி. தேவ மனிதனாகிய தாவீது கர்த்தரை எப்படியெல்லாம் அறிந்து கொண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நீரே கண்மலையும் நீரே மீட்புறமாகிய கர்த்தராய் இருக்கிறீர்
இருக்கிறீரப்பா. இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஒரு கண்மலையா இருங்க. அப்ப எந்தெந்த காரியத்தில் விடுதலை இல்லாமல் இருக்கிறாங்களோ என் மீட்பராகிய தேவன் இந்த பிள்ளைகளை விடுதலையாக்க ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, தூக்கி விடுவீராக, பலகீனங்களிலிருந்து தூக்கி விடுவீராக, தீமைகளுக்கெல்லாம் கர்த்தர் தப்புவிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரங்கள். பலனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் பலகீனம் அடைந்திருக்கிறார்களோ அந்தந்த பகுதிகளிலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். இந்த நாளில் இந்த பிள்ளைகளுடைய வேலைகளை ஆசீர்வதியும், வருமானங்களை ஆசீர்வதியும், உடைமைகளை கர்த்தாவே ஆசீர்வதியும், எல்லா பண நெருக்கடிகளை, பொருளாதார நெருக்கடிகளை ஆண்டவரே மாற்றி போடும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். இந்த நாள் இந்த பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.